மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். அதிமுகவினுடைய கூட்டணி கட்சியான புரட்சி பாரதம் கட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலை எதிர்கொண்டு இருக்கு. அதன் கட்சி தலைவர் விரைவில் கைது செய்யப்பட போகிறார் அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகிருக்கு. அதற்கு பின்னணியில சில காரணங்கள் சொல்லப்பட்டாலும் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி போன்றோர் என்ன சொல்றாங்கன்னா, இது அதிமுக கூட்டணியை உடைக்கிற வேலை தான், திமுக அந்த வேலையில இறங்கி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி பாமக நடக்கக்கூடிய பிரச்சனை, தந்தை மகனுக்கு இடையிலான இத்தனை மாத காலம் நடந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே திமுக தான் காரணம் அப்படின்னு ஒரே போட அன்புமணி போட்டிருக்காரு. அதனுடைய பின்னணி உண்மையிலே திமுக தான் காரணமா அல்லது வேறு சில அழுத்தமா அப்படிங்கறதெல்லாம் விரிவா பேசிடுவோம். அதே மாதிரி பாஜகவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வெளிப்படையாக இப்ப மோதல் வெளியில வந்திருக்கு. ஏற்கனவே தமிழிசைக்கும் முன்னாள் பாஜக மாநில தலைவருக்கும் இடையிலான அந்த பிரச்சனைங்கிறது அப்ப வெடிச்சு கிளம்பும். அப்புறம் அவங்க என் தம்பிம்பாங்க, அவர் என் அக்காம்பாங்க, அப்படியே அன்பொழுக 2 பேரும் பேசுவாங்க, சரியாயிடும். இப்ப இவர் பேசின ஒரு கருத்து சர்ச்சையானதுக்கு அப்புறம் தமிழிசை முதல் முறையா அதற்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க. விளக்கம்ங்கிறதுக்கு பதிலாக அவர் கிட்டத்தட்ட ஓரம் கட்டிருக்காங்க அப்படின்னே பார்க்க முடியுது. அதனுடைய முழு பின்னணி குறித்து விரிவா பேசிடுவோம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. இப்போ பூவை ஜெகன்மூர்த்தி இருக்காரு இல்லையா, கேவி குப்பம் தொகுதியோட எம்எல்ஏவா இருக்காரு. அதிமுகவோட கூட்டணி கட்சி அது. இப்போ சமீபத்தில் ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, ஒரு காதல் விவகாரத்தில் இவரோட தொடர்பு ஒன்று இருக்கு. அதாவது இவரோட ஆட்கள் அந்த காதல் விவகாரத்தில் ஈடுபட்ட அந்த குடும்பத்தோட நபர் கடத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டது இல்லையா. அதற்கப்புறம் தலைமறைவானாரு. இப்போ இன்னைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் உத்தரவு போட்டிருந்தாங்க. அதாவது இதில் என்ன இதுனா, அவரோட சேர்ந்து ஏடிஜிபி ஜெயராம் சம்பந்தப்பட்டிருக்காரு. ஸோ இந்த 2 பேருமே ஹைகோர்ட்ல ஆஜரானு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க இன்னைக்கு. ஆனா நம்ம பேசுற வரைக்கும் அவங்க ஆஜரானான்னு தெரியல. இல்ல ஏடிஜிபி ஆஜராயிட்டார். பூவை ஜெகன்மூர்த்தி மட்டும்தான் இன்னும் ஆஜராகல. ஆனா தலைமறைவா இருக்காருன்னு சொல்லப்படுது. அதனால போலீஸ் இன்னும் தீவிரமா தேடிட்டு இருக்காங்க அவரை. இதுல இந்த வழக்கோட பின்னணி பார்த்தோம்னா, இங்க திருவள்ளூர் களம்பாக்கம் பகுதியை சேர்ந்த ஒரு இளைஞர், தேனியில இருக்கக்கூடிய ஒரு இளம்பெண், இவங்க 2 பேரும் இன்ஸ்டா மூலமா பழகி இருக்காங்க, அப்புறம் காதலிச்சிருக்காங்க, திருமணம் பண்ணிருக்காங்க. இதற்கு அந்த பெண் வீட்டை சேர்ந்த தரப்பு ஒப்புக்கல. அதனால அது பிரச்சனையாயிட்டு இருக்கப்ப அந்த பெண் வீட்டை சேர்ந்த அவங்களோட தந்தை வனராஜான்னு நினைக்கிற ஒரு பேரு, அவரு இன்னும் சிலரும் அந்த பெண்ணோட உறவினர்கள் அழுத்தம் கொடுத்திருக்காங்க. அங்க இருக்கிற ஒரு லேடி கான்ஸ்டபிள் மூலமா ஏடிஜிபி ஜெயராமனுக்கு வராங்க. அவர் மூலமா அவர் பூவை ஜெகன்மூர்த்திக்கு அதை டைவர்ட் பண்றாரு. அவருக்கு உயர் அதிகாரி பூவை ஜெகன்மூர்த்தி தான் போருக்கு அவர் டைவர்ட் பண்ணி அனுப்புறாரு. சோ அதுக்கப்புறம் அந்த வழக்கு கட்ட பஞ்சாயத்தா மாற்றப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த சம்பந்தப்பட்ட இளைஞரை தூக்குவோம் அப்படின்னு எம்எல்ஏவனுடைய ஆதரவாளர்கள் சொல்லக்கூடிய நபர்கள் ஒரு 3 கார்ல போயிருக்காங்க. 3 கார்ல போயிட்டு அந்த பையனை தூக்கலான்னு வீடு போந்தப்ப அந்த கார் ஏடிஜிபி கார்னு சொல்லப்படுது. அதுலயே ஒரு ட்விஸ்ட் சொல்றாங்க. போறது இந்த 3 பேரும் ஆதரவாளர்கள் தனித்தனி கார்ல போயிருக்காங்க. போயிட்டு அந்த திருமணம் செய்த அந்த நபரை கடத்தலான்னு தான் போயிருக்காங்க. ஆனா அந்த நபர் வீட்டுல இல்லாத காரணத்தினால யாரோ ஒருத்தவங்களை கடத்தணுமேங்கிற அடிப்படையில அந்த இளைஞருடைய தம்பியை கடத்திருக்காங்க. ஆனா அங்கதான் அவங்களுக்கு சனி பிடிச்சிருச்சு. ஏன்னா அந்த தம்பி சிறுவர், 17 வயது உள்ள ஒரு சிறுவர். சோ அவரை கடத்தும் பொழுது வழக்கினுடைய தன்மை மாறும் இல்லையா. நார்மலா உள்ளவங்க வேற, ஒரு சிறுவரை கடத்தணுங்கிறது அந்த வழக்கோட வீரியத்தை அதிகரிக்கும். சோ அந்த அடிப்படையில என்ன தகவல் சொல்லப்படுதுன்னா, அந்த சிறுவரே போலீஸ்க்கு தகவல் சொல்லிட்டாருன்னு சொல்லப்படுது. அந்த சிறுவரை போலீஸ் தேடுறதுனால இவங்க பயந்துட்டு இவங்க கார்ல போய் உள்ள விட முடியாதுல, மாட்டிப்பாங்க. அப்போ ஏடிஜிபியினுடைய காரை பயன்படுத்தினதாக ஒரு தகவல் சொல்லப்படுது. ஜெயராமன் கார்ல தான் பயன்படுத்தி கொண்டு போய் வீட்டுல விட்டுருட்டாங்க அப்படின்லாம் சொல்லப்படுது. ஆனாலும் இந்த வழக்கின் அடிப்படையில 5 பேரை ஆல்ரெடி நீங்க சொன்ன மாதிரி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த அரெஸ்ட் பண்ணவங்க கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில தான் அது பூவை ஜெகன்மூர்த்திக்கு அதுல தொடர்பு இருக்கிறதா போலீஸ் சந்தேகிச்சு சனிக்கிழமை ஒரு பெண் எஸ்பி தலைமையில அவங்க வீட்டுக்கு போனாங்க. அவர் கைது செய்யலாம் அல்லது விசாரிக்கலாங்கிற அடிப்படையில் போனப்பதான் அவரு தலைமறைவாயிட்டாரு. கட்சிக்காரங்க எல்லாம் வீட்டை சூழ்ந்து அங்க ஒரு பெரிய ரோடே டிராபிக் ஜாம் ஆயிடுச்சு. பூந்தமல்லியே பெரிய டிராபிக் ஜாம் ஆயிடுச்சு. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அந்த சம்பந்தப்பட்ட ஏடிஜிபி ஜெயராமன் இருக்கார் இல்லையா, அவரும் இதுல குற்றம் சாட்டப்படுறாரு. யாரால அப்படின்னா, இது எல்லாமே அரசு தரப்பு வழக்கறிஞர் தான் குற்றச்சாட்டு முன்வைக்கிறாரு. இதுல இவருக்கும் தொடர்பு இருக்கும், பணம் ரீதியாக சில விஷயங்கள் பேசப்பட்டிருக்கும், இதுல வேற சில விஷயமும் இருக்கு அப்படின்னு. ஏன் இது ஒரு சாதாரண வழக்கு மாதிரி வெளியில இருந்து பார்த்தா தெரிஞ்சாலுமே இதுல அரசியல் நபர்கள் தலையிட்டதுனால அது அரசியலாகவும் மாறி இருக்கோம். அரசியலுக்கு கொண்டு போனதே காவல்துறை தானே. ஏடிஜிபி எதுக்காக மேலதிகாரிகளை பேசியிருக்கலாம், அதை விட்டுட்டு எதுக்காக ஒரு எம்எல்ஏ போய் அந்த குடும்பத்தை நினைச்சிருந்தா அடுத்த ரேங்க் கிட்ட இருக்காரு அவரு.
அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் அவரால் நகர்த்திருக்க முடியும் இந்த வழக்கை. அதை கொண்டு போய் அவர் கூட கொடுத்ததன் மூலமா அப்ப அந்த பண டீலிங் அப்படிங்கிறது இங்க பேசு பொருளா மாறிடுச்சு. அதற்கடுத்து இதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, அந்த இளைஞரனுடைய தாய் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க சொல்லப்படுது. அந்த வீடியோல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து பூவி ஜெகன்மூர்த்திக்கு இதுக்கும் தொடர்பே இல்லை, அவர் ஏன் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்கன்னு தெரியலன்னு அவங்க ஒரு வீடியோ சொல்றாங்க. அது எதனால அந்த வீடியோ அப்படி வெளியா இருக்கு, ஏன் அப்படி சொல்றாங்கன்னு தெரியல. இந்த தரப்புல போலீஸ் அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னா, ஒரு தொடர்பு இருக்கு, விசாரிக்கணும் தான் கூப்பிட்டோம், சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரிக்கணும் அடிப்படையில் தான் கூப்பிட்டோம், ஆனா அவர் தலைமறைவாயிட்டாரு அப்படின்னு இந்த வழக்கு ஹைகோர்ட்டுக்கு அவங்க போடுறாங்க. யாரு? பூவி ஜெகன்மூர்த்தி தரப்புல முன்ஜாமீன் கேட்டு சென்னை ஹைகோர்ட்ல இந்த வழக்கு போகுது. அதை வேல்முருகன் தலைமையிலான அமர்வு வந்து விசாரிக்கு, நீதிபதி வேல்முருகன் தலைமையிலான அமர்வு விசாரிக்குது. அப்போ வந்து அவருக்கு முன்ஜாமீன் வழங்கணும்னா அவர் வந்து நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகணும். 2:30 மணிக்குள்ள இவரும் சம்பந்தப்பட்ட ஏடிஜிபி ஜெயராமனும் ஆஜராகணும்னு தீர்ப்பு கொடுக்குறாங்க. 2:30 மணி வரைக்கும் அவர் வரல. ஆனா ஏடிஜிபி வந்து ஆஜராயிட்டார். அவர் பொறுப்புல இருக்காரு, எங்கேயும் தலைமறைவாக முடியாது, அவர் பதவிக்கே பெரிய ஆபத்தா போயிடும் இல்லையா. அப்போ இவர் வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார் ஏடிஜிபி. பூவி ஜெகன்மூர்த்தியை பொறுத்த வரைக்கும் வந்திருந்தாலும் அவர் கைது செய்யறதுக்கான ஏற்பாடுகள்லாம் அங்கே பயங்கரமா இருந்துச்சு. இப்போ வரலங்கனாலும் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, அவருக்கு பிடிவாரண்ட்லாம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது அடுத்த கட்ட நகர்வுக்கு போகும். இருந்தாலும் இது இந்த கிரைம் ஹிஸ்டரியில இப்படி இருக்கா அந்த வழக்கு. அரசியல் ரீதியா பார்த்தோம்னா எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து இதை கையில் எடுத்துட்டு, அதிமுக கூட்டணி இல்லையா ஜெகன்மூர்த்தி, கிட்டத்தட்ட 2016 இருந்து அதிமுக தான் இருக்காரு. அதிமுகவினுடைய ஆதரவுல தான் எம்எல்ஏ ஆனாரு. இப்ப கேவி குப்பத்தில் பெரிய அளவு திமுக வேட்பாளர் தோக்கடிச்சு பெரிய அளவுல வெற்றி பெற்றிருக்காரு. சோ இதன் பின்னணியில ஏன்னா சொல்ல போனா அதிமுக இருக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணி இவர் மட்டும் தான் இருக்காரு, மத்த யாரும் நம்ம சொல்ல முடியாது. இப்ப பிஜேபி இருக்குன்னு சொல்லலாம், அதுவுமே டவுட் தான், என்ன இருக்காங்களா இல்லையாங்க 2 பேருக்குமே பேசிட்டு இருக்காங்க. இவர் அன்கண்டிஷனல் சப்போர்ட் இந்த கட்சிக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே வர 2016 இருந்து இருக்காரு. ஆனா அடிப்படையில் ஒரு முதல் முறையா எம்எல்ஏ ஆனது 2006 திமுக ஆதரவோட தான். ஆனா இப்ப என்ன பேசப்படுது அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி சொல்லிடுறேன், இது வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து ஒரு அரசியல் ரீதியான ஒரு பழிவாங்கல், இது வந்து ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி, அராஜக போக்கு, திமுக அரசோட அராஜக போக்குன்னு சொல்லிட்டு நாங்க வந்து இந்த மாதிரி குற்றம் நடந்தா அதை ஆதரிக்க போறது இல்ல. அதே நேரம் நீங்க வந்து மதுரையில ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அடிச்சு உடைச்சாங்க, அதை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு வழக்கம் போல விமர்சிச்சிருக்காரு. விமர்சிச்சுட்டு இது வந்து கூட்டணி கட்சிகளை பயமுறுத்துறதுக்கு திமுக செய்யற வேலை அப்படின்னு ஒரு அரசியல் சார்ஜ் வந்து வச்சிருக்காரு. இது அரசியல் அரங்கத்துல பலமா எதிரொலிக்க தொடங்கி இருக்க நேரத்துல தான் இப்போ பூவி ஜெகன்மூர்த்தி ஒரு பெரிய சர்ச்சையில சிக்கியிருக்காரு. இந்த சர்ச்சையில இருந்து எப்படி வெளில வர போறாரு, இந்த வழக்கு உண்மையிலேயே அவர் மீது பதியப்பட்டது அரசியலா அல்லது உண்மைத்தன்மையின் அடிப்படையில் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பேச பொருளாகுது. இதுல அவரது கடந்த கால வரலாறு இப்ப பேசப்படுது. அவரது அண்ணன் பூவை மூர்த்தியார்னு அழைக்கப்படுற பூவை மூர்த்தி இருக்காரு இல்லையா, அவர் வந்து அந்த தரப்புல அந்த பட்டியல் சமூக மக்கள் மத்தியில் எவ்வளவு பெரிய ஒரு விடிவெள்ளியா இருந்தாரு, அந்த மக்களுக்காக எப்படி எல்லாம் உழைச்சாரு, எந்த அளவுக்கு அரசியல்ல ஈடுபட்டாரு, எல்லாரையும் அரசியல் படுத்தினாரு. அம்பேத்கர் மன்றமா ஆரம்பிச்சதுல இருந்து புரட்சி பாரதமா கட்சி தொடங்கின வரைக்கும் அவரது அயராத உழைப்பு எப்படி இருந்துச்சு, அந்த மக்களை இன்னும் அரசியல் படுத்தணும் அப்படிங்கறத அவருடைய நோக்கமா இருந்துச்சு. இன்னும் கல்வி புகட்டணும் அப்படின்லாம் நிறைய வேலை செஞ்சாரு. அவர் பெயரை பயன்படுத்தி அவர் தொடங்கின கட்சியில இருக்கக்கூடிய அவரது சகோதரர் இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்து விஷயத்தெல்லாம் சிக்கலாமா, சிக்கனால அது முறைப்படி நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டியதானே, ஏன் தலைமறைவாகிறாரு, ஒரு மேல தப்பு இல்லைன்னா அப்படிங்கிற கேள்விகளும் இப்போ தொடங்கி இருக்கு. பார்ப்போம் அடுத்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இந்த ஒரு வழக்கு என்பது அவருக்கு எப்படி பாதிக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இன்னொரு பக்கம் பாஜகக்குள்ள வந்து, அதாவது பாஜக அதிமுக கூட்டணி ஒற்றுமை ஒரு பக்கம் பெரிய கேள்வி எழுப்பினாலும் அந்த ஒற்றுமையை கடந்து பாஜக தலைவர் எதுல குறியா இருக்காங்க அப்படின்னா, திமுக கூட்டணி எப்படியாச்சும் நம்ம கலைச்சுட்டணும், அந்த ஆட்டத்தை கலைச்சணும்னு சொல்லிட்டு தான். அதான் அரசியல். அவங்க பல கருத்துக்களை சொல்லிட்டே வராங்க. ஆனா அந்த கருத்துக்கள் எல்லாமே வந்து வெற்று கருத்துக்களா தான் மாறிட்டே இருக்கு. ரீசெண்டா கூட நைனா நாகேந்திரன் இருக்காரு இல்லையா, ஒரு கருத்து சொல்லியிருந்தார். என்னன்னா, வரக்கூடிய ஜூன் 22 முருகர் மாநாடு நடக்க இருக்குது இல்லையா, அதுல வந்து வழக்கம் போல எல்லாத்துக்கும் கலைப்பை விடுறாரு. அதையும் தாண்டி பல கருத்துக்கள் முன்வைக்கிறார். அதுல குறிப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, இனி வரும் நாட்கள்ல திமுகவை சேர்ந்த முக்கிய தலைவர்களே பாஜகவோட சேர போறாங்க, பாஜக வந்து சேர போறாங்க, பல தலைவர்கள் வந்து எங்கள்கிட்ட கான்டாக்ட்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை பதிவு பண்றாரு. இது எப்படி சொல்றாங்க அப்படின்னா, அதாவது கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கிற இடத்துல வந்து பாஜக கல் எறிகிற மாதிரி இருக்கு. அங்க வந்து கூட்டணி டிஎம்கே கூட்டணி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு, உள்ள மனக்கசப்பு இருக்கலாம். அந்த சண்முகத்தில் ஆரம்பிச்சு விசிகா வரைக்குமே அதிக இடங்கள் கேட்கறாங்க இல்லையா, அந்த ஒரு அழுத்தம் திமுக இருக்கு, அதை வந்து மறுக்க முடியாது. இருந்தாலும் பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ள போயிட்டு இருக்க அந்த விரிசல் இருக்கு இல்லையா, அந்த விரிசலை மறைக்கிறதுக்காக தான் பாஜக தலைவர்கள் வாண்டடா வந்து அந்த செய்தி திசை திருப்புற மாதிரி திமுகவை டார்கெட் பண்றாங்க. இப்போ குறிப்பா வந்து எல்முருகன் சொல்லியிருந்தார் சமீபத்தில், இப்போ நயினார் சொல்றாரு. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, போன ஆண்டு பிப்ரவரி 2024 கோயம்புத்தூர்ல ஒரு கூட்டம் போட்டாங்க இல்லையா, ஒரு ஹோட்டல்ல வச்சு ஒரு கூட்டம் போடுறாங்க. முன்னாள் மாநில தலைவர் இருக்காரு, அப்போ ஒரு தலைவர் இருந்தாரு, எல்முருகன் இருக்காரு. என்ன மீட்டிங் அப்படின்னா, அன்னைக்கு பாஜக என்ன சொல்றாங்க,
பல்வேறு கட்சியிலிருந்து முக்கியமான தலைவர்கள்லாம் பாஜக இணைய போறாங்க, அந்த இணைப்பு விழா தான் சொல்லிட்டு எல்லாத்தையும் அவங்க ஆர்கனைஸ் பண்ணிட்டாங்க. அதாவது பாஜக தலைவர்கள் இருந்து நிர்வாகிகள் வரைக்கும் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் அங்க போயிட்டாங்க. எதுக்கு போனாங்க அப்படின்னா தமிழகமே பெரிய பரபரப்பாகுது. யார் வந்து இணைய போறாங்க? ஏன்னா பாஜக என்ன பில்டப் கொடுத்தாங்க அப்படின்னா எம்எல்ஏக்கள் இணைய போறாங்க, சிட்டிங் எம்எல்ஏக்கள் வர போறாங்க பல கட்சியில இருந்து சொல்லிட்டு பில்டப்லாம் கொடுத்து ஃபுல்லா ஸ்டேஜ் செட் பண்ணிட்டாங்க. எல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. யார் அப்படி வர போற மாற்று கட்சியில இருந்து பார்த்தா கடைசி வரைக்கும் யாருமே வரல. காலையில அந்த கூட்டம் கூட்டப்படுது, ஈவினிங் வரைக்கும் யாருமே வரல. அப்போ அதிருப்தியில் இருந்த பத்திரிகையாளர்கள்லாம் ஆக்சுவலா இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா அந்த கூட்டத்துக்கு வர வேண்டிய முன்னாள் மாநிலத்து அப்போதைய தலைவர் இருந்தார்ல அவரே வரல. ஏன்னா யாரும் வராத பட்சத்துல இவர் மட்டும் போன ஒரு கசிங்கம் இல்லையா, அதனால வந்து அவரே அந்த கூட்டத்தில் விலகி நின்றார். அதனால அப்ப வந்து எல்முருகன் பிரஸ் மீட் கொடுத்தாரு. அந்த பிரஸ் மீட்ல ரிப்போர்ட்டர்ஸ் என்ன கேட்கறாங்க அப்படின்னா, என்னங்க இது மாதிரி பல தலைவரோட தான் சொல்லிங்க யாருமே வரலன்னு கேட்கறதுக்கு எல்முருகன் டக்குன்னு கோவமாயிட்டு ஒரு ஆக்ரோஷமான கருத்தை சொல்லிட்டு கிளம்பிட்டார். இப்போ இவங்க பாஜக தலைவர்கள் சொல்ற கருத்து எல்லாமே இப்படிதான் இருக்கு. அன்னைக்கே ஒரு ட்விஸ்ட் வச்சு பல கட்சியில இருந்து எங்கள்கிட்ட சேர போறாங்கன்னு சொல்லிட்டு பல ஸ்டேஜ் எல்லாம் போட்டு ஒண்ணுமே நடக்கல. அதே மாதிரிதான் பாஜக தலைவர்கள் வந்து என்னதான் கூட்டணிக்குள்ள கல்லறிஞ்சிட்டே இருந்தாலும் திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இங்க நிர்வாகிகள் சொல்லிட்டு வராங்க. ஆனா மீண்டும் பாஜகவினர் திமுக கூட்டணியை கலைச்சு ஒரு ஆட்டத்தை இப்போதைக்கு நிறுத்த போறதில்ல. அவங்க திமுகவும் தான் பாஜக கூட்டணியை கலைக்குதுன்னு எடப்பாடி சொல்றாரு, இப்போ ஜெகன்மூர்த்தி அந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்றாரு. இது அரசியல் ரீதியான விளையாட்டு எடுத்துக்கிட்டாலும் பாஜக இப்போ ஒரு புயல் போயிட்டு இருக்கு. தேவையே இல்லாம முன்னாள் மாநில தலைவர் ஒரு கருத்தை சொல்ல போக அதற்கு இந்த சைட்ல கொஞ்சம் ரியாக்ட் இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. ரியாக்ஷன் ஆரம்பிக்க இது எங்க கூட்டணி மறுபடியும் உடஞ்சிருமோ, எடப்பாடி முறுக்கிட்டு போயிட்டாருன்னா அவரை சமாதானப்படுத்த அங்கிருந்து அமித்ஷா எல்லாம் வரணும் அப்படின்னு பிஜேபிக்குள்ள ஒரு கதறல் சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. என்ன அப்படின்னா இப்ப முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்க இல்லையா, அவங்க செய்தியாளரை சந்திக்கிறாங்க. அப்போ கேள்வி முன்வைக்கப்படுது, இந்த மாதிரி பாஜக முன்னாள் தலைவர் ஒரு கருத்து சொல்றாரு, அது வந்து எப்படி எடுத்துக்கிறதுன்னு கேட்கிறப்ப அதெல்லாம் கருத்து இல்லைங்க, அமித்ஷா என்ன சொன்னாரோ அதுதான் தமிழக பாஜகவின் கருத்து, தமிழக பாஜக தலைவர் என்ன சொல்றாரோ அதுதான் எங்களுடைய கருத்து, தனிப்பட்ட நபர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் இங்க பேசக்கூடாது, அதை நான் பத்தி நான் விளக்கமும் சொல்ல வரல விரும்பல அப்படிங்கிற அடிப்படையில் அவரை ஜஸ்ட் லைக் தட் டீல் பண்ணிருக்காங்க. அதற்கு பின்னணியில என்ன அரசியல் சொல்லப்படுதுன்னா இவங்களுக்கு நீண்ட நாட்களாகவே முன்னாள் மாநில தலைவருக்கும் இவருக்கு மணந்த புகைச்சல் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இவங்க திரும்பி கட்சிக்கு வராங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவரு பதட்டமாயிட்டாரு. அது மட்டும் இல்லாம இவங்க தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்றதுக்கு பல வழிகளில் முயன்றுதான் இருக்காங்க. இன்னைய வரைக்கும் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களோட நெருக்கமா இருக்கிற ஒரு முக்கிய பாஜக தலைவர்னா அது தமிழிசை சவுந்தரராஜன் தான். எடப்பாடி பழனிசாமில இருந்து மு க ஸ்டாலின் முதல்வர்ல இருந்து பலருக்கும் ரொம்ப நெருக்கமான அறியப்படுறவங்க அவங்க. சோ அதன் அடிப்படையில அவங்களோட அரசியலும் அப்படிதான் அமைஞ்சிட்டு இருக்கு. இதுல வந்து இவர் நமக்கு ஈக்குவலான ஆளே கிடையாது, இவர் நம்ம மீறி அரசியல் பண்றாரு, தென் சென்னையில நம்ம தோற்று போனது காரணம் இவர் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க உள்ள ஒரு சிந்தனை இருக்கிறதா சொல்லப்படுது. இப்போ இது எல்லாத்தினுடைய நீட்சியாக தான் இப்போ செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காங்க. அவர் சொல்ற கருத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தர வேண்டாம், அது தனிப்பட்ட கருத்து அப்படிங்கிற மாதிரி போற போக்குல லெஃப்ட்ல டீல் பண்ணிட்டு போயிருக்கு. ஏற்கனவே நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில தான் கூட்டணி, அதன் தலைமையில தான் நம்ம ஆட்சி செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா கூட்டணி ஆட்சி குறித்து ஒரு இன்னும் தெளிவா ஒரு விளக்கத்தை சொல்லல. எடப்பாடியும் சைலண்டா தான் இருக்காரு. எடப்பாடி ரொம்ப சைலண்டா இருக்காரு. ஆர்பி உதயகுமார் போன்றவர்கள் தான் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து முன்னாள் மாநில தலைவர் மாதிரியான ஆட்கள் தான் பொறுப்புல இல்ல, அவங்க சொல்றதுல ஒரு முக்கியமான கருத்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி கடந்து போறாங்க. அமித்ஷா சொல்றதுதான் கருத்து. இப்போ தமிழிசை ஒரு கருத்து சொன்னாங்க இல்லையா, அதை தொடர்ந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பாஜக மேலிட பார்வையாளர் இருக்காருல சுதாகர் ரெட்டி, அவர்கிட்டயே தமிழிசை முறையிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா முன்னாள் மாநில தலைவரால தான் அதிமுக கூட்டணி உடைஞ்சு போச்சு, இனிமேலாச்சும் அவரை கொஞ்சம் பேசாம இருக்க சொல்லுங்க, ஏன்னா மீண்டும் அவர் எதனா கருத்து சொன்னார் அப்படின்னா கூட்டணி மீண்டும் உடைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. அதோட நீட்சியா தான் இப்ப தமிழிசை வந்து அவங்களும் ஓப்பனா சொல்லியிருக்காங்க. அவர் சொல்றதானங்க நான் பேசுறேன் அப்படிம்பாரு. அவர் கஷ்டப்பட்டு அதானே கூட்டணி உடைப்ப எல்லாம் தனி கட்சி கண்ணு முன்னாடி ரெண்டே பிளான் தான் இருக்கு, கூட்டணி உடைக்கிறது இல்ல தனியா கட்சி ஆரம்பிச்சு நான் பாட்டுக்கு போயிடுறது. ஏன்னா நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இப்ப சீமான் வந்து கல்லிறக்கம் போராட்டத்துல ஈடுபட்டார் இல்லையா, மேல கஷ்டப்பட்டு ஏறினாரு, கால எல்லாம் கீறி இருந்துச்சு, நிறைய விமர்சனத்துக்கு உள்ளானுச்சு. பனைமரத்துல படிக்கட்டி வச்சு ஏற ஒரே ஆள் இவர் தாங்கிற மாதிரி எல்லாம் விமர்சிச்சாங்க இல்லையா. அதுல வந்து இவர் பாராட்டுறாரு சீமானை, வந்து இந்த மாதிரி ஒரு முறை சரியான முறை அப்படின்னு சீமானோட நெருக்கமா இருக்கிறாரு, அதை வெளிப்படுத்துறாரு. அதே சமயம் தடையை மீறி இந்த கல்லிறக்கம் போராட்டம் நடத்தினதுல எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்றாரு. சோ அவரால முன்னாள் பாஜக மாநில தலைவரால் செய்தியாளர்களை சந்திக்காம இருக்கவே முடியாது. செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது ஏதாச்சும் புதுசா ஒன்னு ட்விஸ்ட் கொடுக்காம இருக்கவே முடியாது. அப்படித்தான் தன்னை லைம்லைட்ல வச்சுக்கிறதுக்காக சொன்ன கருத்து இன்னைக்கு பெரிய அளவுல பூமராங் ஆகி அவருக்கே திரும்பி இருக்கு. லைம்லைட்ல இருக்கணும்னு சொல்றதுக்காக கட்சிக்கு எதிராகவே கருத்தை சொல்லிட்டு இருக்காரு. அது கட்சி தலைவர்களே பாதி பேர் விரும்புறது இல்ல. வெளிப்படையா இப்ப தமிழில் சொல்லியிருக்காங்க, நீ வரக்கூடிய நாட்கள்ல நேற்று தலைவர் வந்து சொல்ல போறாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச அடுத்த முறை இபிஎஸ் ஆட்சி தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேந்திர பாலாஜி மிகப்பெரிய அளவுல நள்ளிரவுல தியானம் எல்லாம் பண்ணிருக்காரு பாத்தீங்களா. அது வந்து அடுத்த முறை அவர் தான் வருவான்னு ரொம்ப உறுதியா சொல்றாரு. அது மட்டும் இல்லாம முதல் முறையா பிஜேபி முன்னாள் மாநில தலைவரை எதிர்த்து கருத்து சொன்னது இவர் தான்.
தான். அவர் தலைவலாம் கூட்டணி அமையாது, தமிழகத்துல அதிமுக தான் முக்கியமான கட்சி அப்படின்லாம் கருத்து சொல்லியிருந்தாரு. அவருக்கு எதிரான கணைகளை எடப்பாடி பழனிசாமி பல முனைகள் இருந்தும் தொடுத்துட்டு இருக்காரு. ஆனா அவர் தன் தரப்புல இருந்து வெளிப்படையா பேச மாட்டேங்கிறாரு. இது வந்து கேஸ்ட் ரீதியான பிரச்சனையாகவும் மாறுமோ அப்படின்னு பேசப்பட்டு வருது. ஏன்னா 2 பேரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க அடிப்படையில அந்த அவங்களுக்குள்ளே அந்த பிரச்சனை உண்டு பண்ணுமோ அப்படின்னு மாதிரியும் கருத்து சொல்லப்பட்டு பாப்போம். இந்த அடுத்த ஒரு வாரத்துல அந்த மதுரையில் நடக்கக்கூடிய முருகர் மாநாட்டை நோக்கி தான் பாஜகவோட கவனம் இருக்க போகுது. அதை முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஒரு அரசியல் மோதல் என்பது தமிழகம் முழுக்க பெரிய பேசப்படும். அதிமுக கலந்து கொள்ளுதா அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை. கலந்துகிட்டா அவங்க அது பேசுறாங்களா? அதிமுக அதை ரெகக்னைஸே பண்ணலையே. நீங்க நடத்துங்க ஆதரவு தரும்னு சொல்லிட்டு எந்த விதமான இதுவும் கொடுக்கல இல்லையா? ஏன்னா கிரவுண்ட்ல வந்து அதிமுக வேலை பார்க்குற மாதிரி தெரியல மாநாடுக்கு. அதை கூட்டணி கட்சி தானு சொல்லிட்டு பாஜக கூட நிக்கல கிரவுண்ட்ல. பாஜகவும் இந்து முன்னணி கட்சி தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதுல இப்ப முன்னாடி ராமர் கோவில் திறப்புக்கு தமிழகத்துல இருந்து சில பிரபல நடிகர்கள் பிரபலங்கள்லாம் வந்து வீடியோ வெளியிட்டாங்க. கோவிலுக்கு வந்து நல்லது, நாங்க போகணும் அப்படின்னு, எங்களுக்கு இன்விடேஷன் வந்திருக்கு அப்படின்லாம். இப்ப அதே மாதிரி முருகர் கோவிலுக்கு திறப்புக்கும் சில பிரபலங்கள் வெளியிடுறாங்க. MS பாஸ்கர்ல இருந்து இன்னும் சிலர்லாம் வெளியிடுறாங்க. இப்ப அவங்களை நோக்கி என்ன ட்விட்டர் போன்ற தளங்கள்ல கேள்விகள் முன்வைக்கப்படுது அப்படின்னா, மக்கள் பிரச்சனை எத்தனைக்காக நீங்க வந்து பேசியிருக்கீங்க, இப்படி RSS பின்னணியில இருக்கக்கூடிய ஒரு விழாவுக்கு நீங்க இவ்வளவு தூரம் வந்து முன்ன வந்து வீடியோ எல்லாம் போடுறீங்களே, இது நியாயமா அப்படின்னு கேள்விகள் அவர்கிட்ட கேட்கப்படுது. இதுவே கோவில் ஃபங்க்ஷன் பொதுவான ஒரு விழா நீங்க வீடியோ போட்டீங்கன்னா அது ஆன்மீகமா ஏற்றுக்கொள்ளப்படும். இது RSS பின்னணியில இருந்து நேரடியா இந்து முன்னணி இயக்கம் நடத்துற ஒரு முருகன் மாநாட்டுக்கு நீங்க இப்படி கருத்து சொல்றது சரியாங்கிற மாதிரியான பல கேள்விகள் அவங்களை நோக்கி முன்வைக்க. இதுல குறிப்பா வந்து அவங்க சொன்னாங்க இல்லையா, அதாவது எல்லாத்தையும் அழைக்க போறோம்னு சொன்னாங்க இல்லையா, இன்னைக்கு வந்து திருமாவளவனுக்கு இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க. அவரும் இன்விடேஷன் வாங்கியிருக்காரு. ஆனா முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, நாங்க CM சந்திப்போம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா ஸ்டாலின் ஒன்னும் அவங்கள பார்க்கல. ஆனா அந்த திருமாவளவனுக்கு இன்விடேஷன் கொடுத்த போட்டோ என்பது வைரலா போயிட்டு இருக்கு. அவர் எல்லாரையும் ரிசீவ் பண்ணிப்பாரு. நீங்க இப்ப பாமக மாநாடு கொடுத்தாங்க, அது அவர் கலந்துக்கிறாரா இல்லையாங்கிறதா மேட்ரு. ஒரு முறைப்படி ஒரு கொடுக்குறாங்கிற நாகரிகத்தின் அடிப்படையில் வாங்கிக்கிறாரு. இதுல குறிப்பா ஜெகன்மூர்த்தி கட்சிக்குள்ள திமுக இது பண்றாங்க, அப்புறம் பாஜக கட்சிக்குள்ள திமுக இது பண்றாங்கன்னு சொல்றாங்க இல்லையா. இப்போ அதே குற்றச்சாட்டு தான் பாமகவும் வச்சிருக்கு. பாமகவோட தலைவர், பாமகவோட செயல் தலைவர்னு சொல்றதா என்னன்னு தெரியல, அன்புமணி என்ன சொல்றாருன்னா, இப்போ சமீபத்துல காஞ்சிபுரத்துல ஒரு கூட்டத்துல பேசியிருக்காரு. திமுக தான் பாமக பிரச்சனைக்கு காரணம் அப்படின்றார். எதுக்காக அப்படி சொல்றாருன்னா, அந்த சமுதாய மக்கள்லாம் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்ற பயம் வந்துருச்சு திமுகவுக்கு. அதனாலதான் எப்படியாச்சும் கட்சிக்குள்ள பிரச்சனை ஏற்படுத்தினு சொல்லிட்டு பிரச்சனையை கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்கிறார். அது மட்டும் இல்லாம பல குற்றச்சாட்டுகளை அடுக்கிறார். அதாவது திமுக நாட்கள் என்னப்படுது, அடுத்த ஆண்டு வரக்கூடிய தேர்தலில் திமுக தோல்வி கிடைக்கும் அப்படின்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த கொடுங்கோல் ஆட்சியில் நடக்கக்கூடிய குற்றங்களை மறைக்கிறதுக்காக தான் திமுக வந்து பல கட்சிகளை குழப்பம் ஏற்படுத்திட்டு இருக்கு. அந்த வகையில தான் பாமகக்குள்ளேயும் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுத்தி இந்த மாதிரி இந்த சமுதாய மக்கள் வந்து வாக்களிக்க மாட்டாங்க அப்படின்ற பயம் வந்து திமுகவுக்கு வந்துருச்சு. அதோட வெளிப்பாடு தான் இதுன்னு சொல்லிட்டு பல குற்றச்சாட்டுகள் அன்புமணி முன்வைக்கிறார். இதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னா, சமீபத்தில் மன்னிப்பு கேட்டார் ராமதாஸ்ட. மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொது மேடையில கேட்டாரா, நேரில் பார்த்து கேட்கல, அது ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இல்ல இதுல என்னன்னா, திமுக சொல்லிதான் அன்புமணி செயல்படுறாரோ அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்திருக்கு இல்லையா. திமுக தான் இயக்குது அப்படின்னா முதல் முறையா அந்த பிரச்சனையை பொது வழியில பெரிய அளவுல கொண்டு போனது அன்புமணி தான். இவர் தான் அந்த மைக்கு தூக்கி டொப்புன்னு போட்டாரு. அதுக்கப்புறம் தான் எல்லா பிரச்சனையும் வெடிச்சிச்சு. சோ திமுக இவரை தான் இயக்குதா, திமுக சொல்றதை தான் இவர் கேட்கிறாரா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு இல்லையா. இந்த பிரச்சனையை பொறுத்தவரை நீங்க சொன்ன மாதிரி மன்னிப்பு கேட்டிருக்காரு. தந்தையர் தினத்தப்ப மன்னிப்பு கேட்டிருக்காரு. ராமதாஸ் என்ன சொன்னாரோ, ஒரு அப்பா கிட்ட வந்து மகன் மன்னிப்பு கேட்கறதுனால ஒன்னும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதையே அவர் சொல்லியிருக்காரு, ஒரு அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கறதுனால ஒன்னும் ஆயிட போறது இல்லை, அதனால அப்பா என்ன மன்னிச்சிருங்க, நீங்க வந்து இப்பதான் சமீபத்தில் ஹார்ட் ஆபரேஷன் எல்லாம் பண்ணீங்க, நீங்க ரத்த கொதிப்பெல்லாம் இருக்கணும், நல்லபடியா இருக்கணும், கொஞ்சம் 100 ஆண்டு தாண்டி நீங்க இருக்கணும், அதனால இந்த கோவத்தெல்லாம் விட்டுட்டு நல்லா நிதானமா இருங்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை செய்யறேன் அப்படின்னு இருக்காரு. அப்போ இதை போய் நேர்ல சொன்னா என்ன, பக்கத்துல சொன்னா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அதை விட்டு தூரத்துல எங்கேயோ சொன்னாலுமே இப்போ ஒரு முடிவை நோக்கி இந்த பிரச்சனை நகரதாக பார்க்க முடியுது. அதே நேரத்துல திமுக உள்ள வந்துடுச்சு அப்படிங்கறதும் விமர்சனத்துக்குரிய ஒண்ணா மாறி இருக்கு. ஏன்னா திமுக இருக்கக்கூடிய சில தலைவர்கள் ஒரு காலத்துல பாமகவில் இருந்தவங்க தான். அதுல இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் எல்லாமே ராமதாஸ் கூட ரொம்ப நெருக்கமான தொடர்புல இருக்கவங்க தான். சோ அதையெல்லாம் மையப்படுத்தி தான் அவர் சொல்றாரா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. இதெல்லாம் வச்சுதான் அவர் வந்து காங்கிரஸ்ல திமுகவினுடைய உதவியோட அமைச்சரா இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. ஆமா, இதுல அன்புமணி ஒரு பக்கம் மன்னிப்பு கேட்டாலும் இன்னொரு பக்கம் அவரோட ஆசை என்னவா இருக்கு அப்படின்னா, நானே தலைவரா இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா அதுக்கு ராமதாஸ் வந்து ஓகே சரின்னு சொல்லுவாரா, கடைசி மூச்சு வரைக்கும் நான் தான் தலைவர் சொல்லிட்டாரு, டிக்ளேர் பண்ணிட்டாரு. சரி, இந்த பிரச்சனை முடிவுக்கு வரதுனால சரி ஓகே பையன் மன்னிப்பு கேட்டான், அதை ஏத்துக்கிட்டு மீண்டும் வந்து நீங்களே தலைவரா இருங்கன்னு சொல்லிட்டு ராமதாஸ் முடிவு எடுத்து சொல்லுவாரா, இல்ல அவரோட முடிவுல விடாப்படியா நிப்பாரா அப்படின்றத பார்க்கலாம். அப்புறம் நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதி இப்படி எல்லாமா நடக்கும் அப்படிங்கிறது, ஒன்று சீனாவில் நடக்கும், இல்லை உத்தரப்பிரதேசத்தில் நடக்கும். இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருக்கு. உத்தரப்பிரதேசத்தில் ஹைபத்பூர் அப்படின்னு ஒரு கிராமம்,
அந்த கிராமத்துல ஒரு விவசாயினா பெரிய விவசாயி கிடையாது, சிறு குறு விவசாயி சொல்லுவாங்க இல்லையா, அதுல வரக்கூடிய சிறு விவசாயி அவர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அப்படி ரோட்ல போயிருக்காப்புல, போன இடத்துல ஒரு ஓரத்துல பாம்பு ஒரு சவுத்து மேல ஏறிட்டு இருந்திருக்கு. அங்க மக்கள் எல்லாம் கூடி நின்று அந்த பாம்பு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இவர் போனாரு, போயிட்டு டக்குன்னு பாம்பை பிடிச்சாரு, பிடிச்சி கழுத்துல சுத்திக்கிட்டாரு, எட்ரா வீடியோ அப்படின்னாரு, வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு குசியில என்ன பண்ணிருக்காரு, பாம்பை இப்படி கிட்ட கழுத்துல சுத்திக்கிட்டு இப்படி வச்சுக்கிட்டு கிட்ட போயிட்டு லிப்கிஸ் கொடுத்துட்டு இருந்தாரு. அதுவும் 3 வாட்டி கொடுத்துச்சு. 4வது வாட்டி எல்லாம் ஒரு அளவுக்கு தான் ப்ரோ அப்படின்னு சொல்லிச்சு. முத்தம் கொடுக்கறப்ப நாக்கிலே போட்டு அடுத்த செகண்ட் ஒரு நிலை குலைஞ்சு போயிட்டாரு. அதற்கு அடுத்து மருத்துவமனையில சேர்க்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவுல இப்ப அட்மிட் ஆயிருக்காரு. இதெல்லாம் தேவையா சார்? எல்லாம் ஒரு அளவுதான். அங்க இருக்க மக்கள் கேட்பாங்க, நாங்களே பேச வேடிக்கை பார்த்துட்டு நீங்களே வேடிக்கை பார்க்க வேண்டியது. ஆமா, இது தேவையாது? பாம்பு கிட்ட போய் என்ன விளையாட்டு வெட்டி கிடக்கு உங்களுக்கு? அதுவும் இல்லாம இது தேவையில்லாத உயிருக்கும் ஒரு அச்சுறுத்தலா மாறி இருக்கு. இப்ப ரொம்ப தீவிரமான சிகிச்சை பிரிவுல அட்மிட் ஆயிருக்காரு. இந்த மாதிரி விபரீத விளையாட்டுகள்லாம் வேண்டாம் அப்படிங்கறது. இந்த வசல்லாம் டக்குனு மூளைக்கு ஏறிரும், டக்குனு மூளைக்கு ஏறிரும். அது மேலயும் தப்பு சொல்ல முடியாது. அது பாட்டுக்கு ஓரத்துல போயிட்டு இருந்துச்சு, நீங்க தான் பிடிச்சி கழுத்துல விட்டுக்கிட்டீங்க. அதுவா போயிருக்கும். நீங்க சும்மா போறதை விட்டுட்டு எடுத்து பாம்பு கழுத்துல போட்டு இது பண்ணா அப்படிதான் இருக்கும். இதே மாதிரி நாளைக்கும் பல செய்திகளோட சந்திக்கலாம். நன்றி அழகு. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.